மகளே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இனிமேல் திமுக தனியாகத்தான் போட்டியிட வேண்டும் என்று முதலமைச்சராக இருந்த இப்ப திமுக தலைவராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை மேடையில வைத்துக்கொண்டு ஆராசா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார், கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆக்சுவலா இந்த கோரிக்கை ரொம்ப காலமாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக எப்போது தோல்வியை தழுவியதோ, தோத்து போன உடனே அவங்க சொன்ன விஷயம், அடிமட்ட தொண்டனை நீங்க மதிக்காம போனதுனால தான் நீங்க தோத்து போயிட்டீங்க. தயவு செய்து திமுக கூட்டணி கட்சிகளை நம்பாதீங்க. அது ஐஎம்எல்லா இருக்கலாம், விசிகாவா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம். இனிமே யாரையும் கூட்டணியில் சேர்க்காதீர்கள். கூட்டணியே வேணாம். 234 தொகுதியிலும் தனியா நில்லுங்க. ஆனாலும் யாரோனா நிக்கட்டும், நின்று பின்னாடி அவங்க கூட்டணியில சேர்ந்துக்கிட்டோம். நாம 234 தொகுதியிலும் தனியாக நிற்போம். நம்முடைய செல்வாக்கை காட்டுவோம். பல தொகுதிகளில் திமுக போட்டியிடுறதே கிடையாது. அப்ப அந்த தொகுதியில் இருக்கிற திமுக உறுப்பினர்கள், தொண்டர்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் கூட்டணி கட்சிக்கே ஓட்டு போடுறோம்னு சோர்வடைந்து போயிருக்கிறார்கள். அதனால இந்த முறை இனி எந்த காலத்திலும் கூட்டணி வேண்டாம் அப்படின்ற நிலைப்பாட்டை தான் அந்த 36 பேர் கொண்ட குழு போச்சுல, எல்லா ஊர்களையும் போய் கருத்து கேட்டாங்கல்ல, தோத்து போனதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க இல்லையா. இந்த எல்லா காரணத்தையும் சொல்லி விட்டது. இதுல பிரதானமான காரணம், நாம தனியா நிக்கணும், நம்ம தோத்து போனதுக்கு அது ஒரு காரணம். கூட்டணி கட்சி யாருமே வேலை செய்யல, அவர்கள் வாக்குகள் நமக்கு வரல, நம்மகிட்ட காசை வாங்கிட்டு விசில் அடிச்சிட்டானுங்க, பெண்களும் ஏமாத்திட்டாங்க, நம்மகிட்ட 1000 ரூபாய் வாங்கி சாப்பிட்ட பெண்கள் 2500 ரூபாய்க்கு வாயை பொழுதுட்டு அங்க போயிட்டாளுங்க. அதனால நீங்க யாருக்கும் இனிமே தயவு செய்து கூட்டணி வைக்காதீங்க. இனிமே நம்ம தனியாகவே நிற்போம், தனியாக நின்று நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கு அந்த மேடையிலும் ஒரு திருமண விழா, திருவாரூர்ல ஒரு திருமண விழாவில் மேடையில முக்கியமான தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதுல கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கிற முத்தரசனும் இருந்தார். அவர் ஒரு தனி விஷயம் பேசியிருக்காரு, அதை நான் தொடர்ந்து பேசுறேன். அந்த மேடையில தான் ஆராசா, ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் சைதாப்பேட்டையில ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்துல அடி பொழந்திருக்காரு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காடா, வெக்கம் இருக்காடா, சூடு சொன்ன இருக்காடா, வெக்கம் கட்டவங்களே, போனவனுக்கும் வெக்கம் இல்லை, பதவி வாங்கினவனுக்கும் வெக்கம் இல்லை, பதவி கொடுத்தவனுக்கும் வெக்கம் இல்லைன்னு காரி துப்புனாரு. அந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடாக அந்த கூட்டத்துல ஒரு தம்பி ஒருத்தன் பேசினான், அன்பானந்தன். அந்த தம்பி அவன் ஆதவ பொழந்து கட்டிட்டான். ஏன்னா ஜென்மமாடா நீ எல்லாம், மாமனார் சாப்பாட்டுல மாமனார் காசுல சோறு திட்டு உடம்பு வளர்க்கிறியடான்னு அடிச்சு பொழந்துட்டான். இது மாதிரி ஒரு ஃபயர் ஸ்பீச்சை ஆதவ் கேட்டிருக்க மாட்டார். ரெண்டாவது அவன் கேட்ட கேள்விலாம் அப்படியே நெஞ்சில நறுக்குன்னு மீச்ச மாதிரி இருந்துச்சு. சாப்பாட்டுல உப்பு தான் சாப்பிட்றியா, உனக்குலாம் சூடு சொரணை இருக்கா, அடிப்படையில் அறிவு இருக்கா உனக்கு, நீ உங்க மாமனார் இல்லைன்னா நீ சாதாரணமா தெருவில் சுத்திட்டு இருப்படா, நீ உங்க மாமனாரால தான் இன்னைக்கு உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உண்மையா உறக்க சொல்லிட்டான். உடனே அந்த பையனை போய், அந்த தம்பியை போய் நடுராத்திரில அரெஸ்ட் பண்றதுக்கு ஆதவோட ஏவல்துறை, அதான் காவல்துறை போய் ராத்திரில தேட போனானுங்க, பிடிக்க முடியல. அது வேற விஷயம்னு வச்சுங்க. இப்படி பழி வாங்குற நடவடிக்கையை ஜென்சி கூட்டத்து மேல நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அன்னைக்கே ஆராசா குழந்தை கட்டிட்டார். வெக்கம் இல்லையா, சூடு இல்லையா, சொர்ணம் இல்லையா, நான்லாம் சும்மா இருக்கிறோம், ஆட்சியில் இருக்கிறதுனால நாங்க தலைவர் சொல்லு கட்டுப்பட்டு இருந்தோம், இப்ப எதிர்கட்சியா இருக்கோம், நாங்க ஆட ஆரம்பிச்சோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்லி அப்பவே அடிச்சாரு. இப்ப திருமண விழாவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு, அப்புறம் முத்தரசன் உட்கார்ந்துருக்காரு, நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஏவாவேலு, கே நேரு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கும் போது இவர் விஷயத்த போட்டு உடைச்சிட்டார். என்ன சொன்னாருன்னா, தலைவரே நாம இனிமே யாரையும் கூட்டணியில வேணாம், தனியா நிற்போம். ஏன்னா நம்ம வரும்போதே நிறைய பேர் நம்மகிட்ட அதான் சொன்னாங்க, அதனால இனிமேல் தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அந்த அரங்கமே கைத்தட்டல், அரங்க சத்தம் அடங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலாச்சு. இப்படி பட்டைய கலப்புற ஸ்பீச், ஃபயர் ஸ்பீச் கொடுத்துருக்காரா. அதே கல்யாண அந்த மேடையிலேயே முத்தரசன், கம்யூனிஸ்ட் தலைவர்கள்ல முக்கியமானவர், அவர் அதே ஊர்க்கார், அவர் அந்த மேடையில பேசினார். பேசும்போது அவர் சொன்ன விதம் தான், அதாவது சட்டமன்றத்துல ஒருத்தர் சைகை காட்டி அப்பாவை தேடினார்ல, அவருக்கு செருப்பை எடுத்து அடிச்சிருக்காரு. செருப்பாலே அடிச்சு, வார்த்தை செருப்புன்னு சொல்லுவோம், நம்ம காலில் போட்டுக்கிற செருப்புன்னு நீங்க நினைக்காதீங்க, வார்த்தை செருப்பு எடுத்து அடின்னு அடிச்சிருக்காரு. யாரை தெரியுமா அடிச்சாரு? டைரக்டா விஜய் தான் அடிச்சார். சோசப் விஜய் தான் அந்த செருப்படி வார்த்தை தாக்குதலே நடந்துச்சு. அவர் சொன்னாரு, இங்கெல்லாம் யாரையும் காணாமக்கலாம் முடியாது தம்பி, காணோம்னு பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க நீ, இங்கெல்லாம் யாரையும் காணாமாக்க முடியாது. நான் கூட நினைச்சேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, தோத்து வர போயிட்டாரு, நிறைய சூழல், அரசியல் சூழல் மாறி போச்சு, இப்ப போய் பார்க்க போகும்போது சங்கடப்படுவாரோ, ஏதாவது ஒரு மாதிரி ஒரு நெருடலா பேசுவாரோ, நம்மகிட்ட பேசுவாரோ, முகம் கொடுத்து பேச மாட்டாரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அவருக்கு சோர்வே கிடையாது. அதே பழைய அதே ஸ்டாலின் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பார்த்தனோ அதே எனர்ஜெட்டிக்கா நம்மகிட்ட அப்படி ஒரு சந்தோஷமான பேச்சு பேசினாரு. அதனால இங்க யாரையும் காணாமல் ஆக்க முடியாது, கண்டுபிடிக்கிறேன்னு தேடக்கூடாது. ஆணவத்தினுடைய உச்சம் அதெல்லாம்.
அதனால ரொம்பலாம் வந்து பேச்சு வந்து நல்ல விஷயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி, நீங்க யாரையும் காணாமல் ஆக்க முடியாது, அந்த இடத்துல அவர் வந்து எப்போது வேண்டுமானாலும் இருப்பார்ன்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. முத்தரசன் வந்து சொன்னது அந்த கதை யாருக்கு சொன்னார் தெரியுமா? அப்பாவை காணோன்னு அசம்பிளியில எப்படி கை வச்சு தேனாரு பாருங்க, அந்த சோசப் விஜய் இந்த சின்ன பையன் சில்வண்டுன்றத முதலமைச்சர்ன்றதை மறந்துட்டு சில்வண்டுத்தனமா ஒரு நடவடிக்கை, ஒரு ஆக்ஷனு, தான் இன்னும் நடிகை, இன்னும் முதலமைச்சர் ஆனோன்ற அந்த மரியாதை மாண்புலாம் தெரியாம சின்ன பையன் நானு அப்படின்றத மீண்டும் நிரூபிச்சார் இல்லையா? அந்த விஜய்க்கு தான் பதில் சொல்லியிருக்காரு முத்தரசன். இப்ப கம்யூனிஸ்டுகள் தானாக முடிவெடுத்துட்டாங்கன்னு பேசினார்ல, அதே கம்யூனிஸ்டுகள் தானாக முடிவெடுத்த கம்யூனிஸ்டுகள்ல ஒரு தலைவர் தான் இவர் முத்தரசன். அவர் தான் சொல்றாரு, நீ ஆணவத்தில் ஆடாத தம்பி, ரொம்பலாம் இந்த மாதிரி பேச்செல்லாம் நல்லதுக்கு இல்ல, யாரையும் யாரும் எங்கேயும் காணாமல் அடிக்கவே முடியாது, அவங்களுடைய புகழையோ ஒரு செல்வாக்கையோ யாரும் மறைக்க முடியாதுன்றாரு. என்ன சொல்ல வரா தெரியுமா? ஸ்டாலினை நீ தேடுறதெல்லாம் வேஸ்ட், அவர் எப்பவுமே மக்கள் மனசுல இருக்காரு, மக்களிடம் இருக்கிறவர்களை நீங்க காணாமலாம் ஆக்க முடியாது தம்பி, நீ பதவிக்கு வந்திருக்க, உருப்படியா ஆக வேண்டிய வேலையை பாரு, அதை விட்டு பழி போட்டுக்கிட்டு இருக்க வேலையை செய்யாத, உருப்படியா செய்ய பாரு, உழைச்சி வந்தீங்கன்னா அதோட அருமை தெரியும், நீ சும்மா வந்திருக்கிற, உனக்கு அது உழைப்பின் வெகுமதி தெரியாது. அதுக்கு ஒரு குட்டி கதை வேற சொன்னார். ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா அப்படின்னு வேற கதை சொன்னார். ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன், உருப்படாத பையனா அந்த பையன், அதையும் சொல்றாரு அவரு, உருப்படாத பையன், வேலை வெட்டிக்கே போகாம ஊர் சுத்தி இருந்த பையன். அவங்க அப்பா சொல்லிட்டாரு, இனிமே வேலைக்கு போனா சோறு போடலாம் போடாதன்ட்டாராம். அவங்க அம்மா வந்து டேய் சோறெல்லாம் கட்டி கொடுக்குறான்டா, போய் உழைச்சி வந்து சம்பாதிச்சு வந்து அப்பாட்டா கொடுறானாரு. அதே மாதிரி இவன் சோறு கட்டின்னு போனான். இவன் தான் ஊதாரியாச்சே, எங்க போய் வேலை கிடைக்கல, நல்லா அம்மா கொடுத்த சோத்தை மட்டும் ஒரு குளத்தங்கரையில உட்காந்து சாப்பிட்டுட்டு திருப்பி டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்து என்னடா சம்பாதிக்கலானா எதுவும் வேலை கிடைக்கலன்ட்டானா. அம்மா தான் கையில் இருக்கிற காசு எடுத்து கொடுத்து அப்பாட்ட போய் குடுறா, கொடுத்து நான் மாதிரி உழைச்ச காசுன்னு சொன்னாராம். அவங்க அப்பா வந்து அந்த பற்றை, இந்த கத்தி கபடாலாம் செய்யக்கூடியவர். அவர் வந்து அந்த காத்துல ஏர் இது வச்சு நெருப்பு பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தொழில் செய்யறவராம். இவர் வந்து அந்த காசை வாங்கி இப்படி இப்படி பண்ணிட்டு, இது நீ உழைச்சதா, நீ சம்பாரிச்சதா அப்படின்னு கேட்டே இருந்தாராம். ஒரு கட்டத்துக்கு மேல ஆமா ஆமா நானா டக்கு நெருப்புல போட்டார் அந்த காசை. அவன் போயிட்டானா. மறுநாள் அதே மாதிரி போயிட்டு வந்தானா. மறுநாள் அவங்க அம்மா காசை கொடுத்து ஏய் அம்மா அப்பாட்ட குர்ரா எடுத்து போயினாராம். திருப்பி கொண்டு போய் மறுபடியும் இப்படி இப்படி கையாட்டினாராம். அதே மாதிரி கேள்வி கேட்டாராம். அப்பவும் தூக்கி அவன் ஆமா ஆமா நானா தூக்கி நெருப்புல போட்டானா. அவன் எந்த ரியாக்ஷனும் பண்ணாம போயிட்டானா. மூன்றாவது முறை ஒரு நாள் அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சி போய் ஏதோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கான், ஏதோ காசு கொடுத்துருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கிட்டு வந்தவொடனே எடுத்துட்டு போய் அப்பாட்ட கொடுத்துருக்கான். அதே மாதிரி அப்பா இப்படி இப்படி ஆட்டினாராம். நான் உழைச்சதா, உண்மையில நீ உழைச்சதானாராம். ஆமானாராம். தூக்கி நெருப்புல போட்டானா. எந்த நேரத்துல 2 நாள் எதையுமே சீர் பண்ணாம கண்டுக்காம ஓடி போனான் அந்த பையன், அன்னைக்கு மட்டும் நெருப்புன்னு கூட பார்க்காம கையை விட்டு அந்த கங்குல இருந்து அந்த காசை வெளியெடுத்தானா. இதன் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, உழைப்பின் அருமை தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த காசினுடைய, அந்த செல்வாக்கினுடைய, செல்வத்தினுடைய விஷயம் தெரியும். சும்மா அப்பன் சொத்துல உட்காந்துக்கிட்டு, மாமன் சொத்துல உட்காந்துக்கிட்டு, சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து மங்களம் பாடிக்கிட்டு அடுத்தவங்களை பழி போட்டுக்கிட்டு இருந்தா வேலை ஆகாது தம்பி. உழைச்சினா அதோட உண்மையான தன்மை உனக்கு புரியும். வேர்வை சிந்தி சம்பாதிச்சினா உனக்கான அந்த காசினுடைய அருமை புரியும்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அது பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சொல்லியிருப்பாரு அந்த கதை. ஆனா அந்த கதை தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற சோசபிஜுக்கும் பொருந்தும், ஆதவுக்கும் பொருந்தும், இன்னும் இருக்கிற பலருக்கும் அது பொருந்தும். ஏன்னா இவங்க எல்லாருமே உழைச்சி வந்தவங்களான தெரியல நமக்கு. ஆதவுக்கெல்லாம் காசு உழைச்சி வரல, அவரெல்லாம் எங்கேயும் வேர்வை சிந்தல, மாமனார் மூலமாக ஜீவனாம்சம் மூலமா கிடைச்ச காசு. சோசபிஜைக்கு ஆரம்ப காலத்துல இருந்து அவர் கோல்டன் ஸ்பூன், அவர் ஒன்றும் வேர்வை சிந்தி உழைக்கல. அவங்க அப்பா நல்லா சம்பாரிச்சு வச்சிருந்தாரு, அதுல பையன் அப்படியே வளர்த்தாரு, காசு கொடுத்து பெரிய ஆளாக்கி பில்டப் பண்ணி போலி பிம்பத்தினால இன்னைக்கு முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்காரு. அனைத்தும் போலி பிம்பம். ரீல்ஸ் போட்டு தான் இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கானுங்க. உண்மையா உழைச்சி மக்கள்கிட்ட போய் நல்லது செஞ்செல்லாம் வரல. இலங்கைக்கு நாங்க இலங்கை இனப்படுகொலையில படுகொலை அந்த வந்து தமிழர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டம்லாம் நடத்தினாரு. 500 ரூபா கொடுத்த மகாபிரபு தான், வெறும் 500 ரூபா. சிலம்பரசர் 2 லட்சம் கொடுத்திருக்காரு சிம்பு. அந்த காலகட்டத்தில் 500 ரூபா கொடுத்த மகாபிரபு நம்ம சோசப் விஜய். அதுக்கு ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரமே இருக்கு. எப்படி பேர்பட்ட ஆட்கள்கிட்ட எல்லாம் ஆட்சி மாட்டிருக்கு பாருங்க. அதனால இது எல்லாத்துக்கும் தெளிவாக அந்த திருமண வீடு வந்து பதில் சொல்லி இருக்குது. திருமண வீட்டுல தாங்க திமுக அதிகமாக அரசியல் பேசும். கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு இவனுங்க ரீல்ஸ் போடுவானுங்க. ஆனா கல்யாண வீட்டுல பேசி பேசி தான் அந்த கட்சியை வளர்ந்துருக்கு. அடிப்படை அறிவு இருக்கிறவன் புரிஞ்சுப்பான், தற்குறியறவனுக்கு என்ன புரியும்? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரீல்ஸ். இந்த இன்னைக்கு கூட பாருங்க, பஸ்ல ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு சோசப் விஜய். ஊரே நாரி போய் வந்து எல்லாம் சீர்கட்டு போச்சு நிர்வாகம். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அந்த நிர்வாகம், அந்த பஸ் துறப்புழாவும் 4 நாளா காத்து கிடந்தான் டிரைவர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம். இன்னைக்கு எல்லா எதிர்கட்சியும் எதிர்த்து பேசின உடனே இன்னைக்கு அப்படியே ரோசம் பொந்துக்கிட்டு வந்து பெரம்பூர் பஸ்ல ஏறி
அவர் வந்து ரீல்ஸ் போட்டார். இதை மாதிரி ரீல்ஸ் ஆட்சி நிறுத்துங்க முதல்வரே. ரீல்ஸ் ஆட்சின்னு ரியலா ஆட்சி நடத்த பாருங்க. காரி துப்பிட்டு இருக்கு. வெளியே என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா இல்லையா? கண்ணாடி கூண்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா வேலைக்கு நடக்காது, ஒன்றும் தெரியாது. புரியுதுங்களா? உங்களை எல்லாம் பார்த்து துப்பிட்டு இருக்கானுங்க. முதல்ல தொச்சு போட்டு வேலை செய்யறதை நிப்பாட்டிட்டு நிஜமா முதலமைச்சராக நடிக்காம இயல்பா இருக்க பாருங்க. அது எப்ப பண்ணுவீங்கன்னு தெரியல. பொறுத்திருப்போம் மக்களே. அதுவரை கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பாக்குறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிறதுக்கும் பெல் பட்டன் அமுக்கிறதுக்கும் மறந்து போயிடுறீங்க. அதை செஞ்சீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கும் பெரிதும் பயன்படும். உங்களை நம்பி நான் நிறைய தகவல் சொல்வது உங்களுடைய நன்மைக்காக, எனக்காகவும் உங்களுக்காகவும். நன்றி, வணக்கம். போடுவீங்களா? இந்த தலைவனை ஒரு தேர்தல் வச்சு எடை போடுவீங்களா? நான் என்ன கேட்குறேன், இந்த அண்ணன் முத்தரசனை மன்னிச்சிங்க, உங்கள் பேரில் தனிப்பட்ட முறையில் பெரிய மரியாதைலாம் உண்டு. எனக்கு ஒரு லாஜிக் புரியல. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு கட்சி தலைவர் சொல்கிறாரு, திமுக கூட்டணியே இல்லை, திமுக கூட்டணி இல்லை, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. கூட்டணியே இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன கூட்டணி? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? எதுக்கு இந்த அதிக பிரசங்கனம்? எங்கள் கூட்டணியில் என்ன இருக்குது? 60 இயக்கங்கள் இருக்குது. ஆதரவு கொடுத்த இயக்கங்களே எக்கச்சக்கமாக இருக்குது. தினமும் வந்து தலைவரை பார்த்துட்டு போகிறாங்க. நேற்றைக்கு சென்னையில இருந்து வந்தோம். மீண்டு வருவோம் தலைவா. இது கட்சிக்காரங்க. தாய்மார்கள் வர்றாங்க, தலைவா நாங்கள் இருக்கிறோம், உங்களை கோட்டையில் விட்டு இருப்பது எங்களுடைய வேலை. இன்னொருத்தர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஆயிற்று, வெக்கமா இருக்கு. இன்னொரு தாய் வந்து சொல்லுது, கையில கக்கத்தில் ஒரு குழந்தை, கையில ஒரு குழந்தை, உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் தலைவா, தமிழ்நாடு உங்களை நம்பி இருக்கிறது. இத்தனையும் காரில் கேட்டு வரோம். இவ்வளவு பெரிய எழுச்சி இருக்கு. நான் பேசினா பால் திட்டுவாரு, அதிக பிரச்சனை மன்னிச்சிருங்க. நான் கேட்கிறேன், தயவு பண்ணி சொல்றேன், இன்னொரு பொதுக்குழு யாராவது ஒருத்தர் போடுறாராம், நாங்கள் கூட்டணி இருக்கிறோமா இல்லையா என்பதை. அப்படியே ஜனத்திரள் சமுதாயத்து பெரிய அப்படியே போனா அப்படியே 1 லட்சம் பேர் கூடுறாங்களாம். மொத்த கட்சியுமே கலைஞர் கோட்டம் கொள்ள இருக்கு. மொத்த கட்சி அவ்வளவுதான் இருக்கும். அவர் வந்து சொல்றாரு, நாங்கள் முடிவு செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறீர்கள்? தயவு பண்ணி அறிவிங்க. கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை, திமுக தனித்து வெற்றி. அறிவிங்க, அறிவிங்கன்னு கேட்கிறேன். 230 நிப்போம் தலைவர. இது பாலு திட்டம் சொல்லிட்டோம். இல்லைங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றணும், வேற வழி இல்லை. யாரை நம்பியும் நாம் இல்லை.